ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம வந்து யூனிஃபார்முக்கு குட்டி பாப்பாவுக்கு சைடு பேக்கெட் வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 கிளாத் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது மெஷர் பண்ணல, 8.5க்கு 5. ஓகேங்களா? 8க்கு 5 அப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், 5 inches மார்க் பண்ணிக்கலாம். 5 inches மார்க் பண்ணிவிட்டு, இந்த கிளாத் மேலே வச்சுட்டு மார்க் பண்ணலாம். 5 inchesக்கு மார்க் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த கரபாகம் வந்து இது வரைக்கும் வருது. ஓகேங்களா? இது வரைக்கும் வருது. இதுலேருந்து இப்படி லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுன்னு இப்படி க்ராஸாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், புரியலனா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். வந்துட்டு ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணுங்கள். இந்த கரபாகம் இருக்கிறதுனால இவ்வளோ அகலம் வைக்கணும். இந்த கரபாகம் இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த கரபாகம் இல்லைன்னா 1/2 inch தைக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், முதல்ல அட்டாச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த வீல் வந்து கட் கொடுக்கணும். கிட்ட வரைக்கும் கட் கொடுத்து இந்த பீஸை இப்படி திருப்பிக்கலாம். உள் பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிக்கின்னு நம்ம தைச்சோம் இல்லையா, அங்கே வந்து எட்ஜு தையல் போட்டுக்கலாம். இந்த கிளாத் வந்து உள்ளே தள்ளிட்டோம். சரிங்களா? உள்ளே தள்ளிட்டோம். நல்லா நீட்டாக ஈவன் பண்ணி பாருங்கள், வச்சுக்கோங்க. இப்படி தைச்சிடணும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போது இந்த கிளாத் உள்ளே வந்து இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு இது பாருங்கள், இன்னொரு பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த பீஸ்க்கு அடியில் வைக்கணும். சரிங்களா? இப்படி அடியில் வச்சு இது பாருங்கள், இப்படி எல் மாதிரி தைக்கணும். சரிங்களா? அப்படியே 1/2 inchல தைங்க. ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணுங்க. இப்படி வைங்க. இப்போ இந்த கார்னரில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற பீஸை வந்து இப்படி திருப்பி இப்படி எடுத்துருங்க. நல்லா ஷார்ப் போட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி எட்ஜு தையல் போடலாம். ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணுங்கள். பண்ணிட்டோம். இப்போது இந்த எட்ஜு தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இப்படி திருப்பிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே மட்டும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுலேருந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். அப்பப்போ இந்த ட்ரிம் பண்ணிவிடுங்க, நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஓகேங்களா? அடுத்தது இந்த சின்ன பீஸை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இது இந்த கரபாகம் அகலம் தெரியணும்னு இது கரபாகமே வச்சு அட்டாச் பண்ணுறேன். புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இது பாருங்கள், இப்படி கரெக்டாக லெவலாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தையல் போடணும். ரஃப் கொடுத்துக்கோங்க. இப்படி தொட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக அந்த எட்ஜு கரெக்டாக தெரியும். கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? இப்படி திருப்பி பாருங்கள், அந்த கலர் எதுலாம் தெரியுதான்னு தெரியல. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், நம்ம பேக்கெட் வச்சுட்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா? பசங்க விரல் சின்னதாக இருக்கும், அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா?
இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு தையல் போட்டுடலாம். பண்ணிட்டோம். இது பாருங்க, இது குட்டி பேக்கெட் தான். ஓகேங்களா, இதை ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கெட் ரெடி. ஓகேங்களா, இங்கே வந்து பாக்ஸ் ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, இது பாருங்கள், தெரியுதுங்களா, இப்படி பேக்கெட், சைட் பேக்கெட். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.